எல்லாரும் புகழ்ந்து பேசுனாங்கன்னா அந்த அந்த பொருளை ரெண்டாவது இன்னொரு தனிப்பட்ட மனிதன் அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா ஒரு கூட்டத்தில் இருக்க எல்லாரும் உன்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ வாழைப்படம், மாரி செல்வராஜோட வாழைப்படம் ஒரு 3-4 நாளத்துக்கு முன்னாடி ப்ரீஷோ போட்டு எல்லா டைரக்டர்களுக்கும் சில நடிகர்களுக்கும் ப்ரொடியூசர்களுக்கும் போட்டு காமிச்சாங்க. அந்த வகையில் எல்லாரும் வந்து ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பற்றி புகழ்ந்து பேசுனாங்க. நம்ம இந்த படத்தை பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே ஒரு சிந்தனை வந்துச்சு. அந்த சிந்தனை வரும்போது இதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் நமக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. இதே மாதிரி தான் நம்ம ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் எடுத்த ஆன்டி இண்டியன் படத்தையும் இந்த டைரக்டர்கள் எல்லாரும் போய் பார்த்துக்கிட்டு ஐயோ இது மாதிரி ஒரு படம் இல்லை, இந்த மாதிரி ஒரு படத்தை எவனாலையும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா அவர்கள் வரைக்கும் சொன்னார். நம்மளும் ஐயோ பாரதி ராஜா அவர்களே சொல்லிட்டார், அவருக்கே இந்த படம் பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ பெரிய படமாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். போய் பார்த்த உடனே தான் தெரிஞ்சிச்சு ஆன்டி இண்டியன் நமக்கு சுத்தில் அடித்து விட்டுச்சுன்னு. விடுங்க, அதே மாதிரி தான் இந்த வாழை படத்தையும் முதல்ல டைரக்டர்கள் அவர்களுக்கு வேண்டியவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போட்டு காமிச்சாங்க. அந்த கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் இந்த படத்தை ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்போவே நமக்கு மைண்டில் லைட்டாக ஜர்க் ஆச்சு, ஆன்டி இண்டியன் வந்த மாதிரி இந்த படம் இருக்குமான்னு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்ல படம் அப்படின்னு எல்லாம் சொல்கிற மாதிரி இல்லை, இவங்க பில்டப் பண்ண அளவுக்கு பெரிய படம் இல்லை.